எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் புதுசாக கல்யாணம்ன புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு நாங்கள் அதிகமாக செய்கிற டிஷ்ஷுங்க இது பேர் முஸ்தஃபா. நாங்கள் முஸ்தஃபான்னு தான் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, நாங்களும் அதான் சொல்லுவோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும். அதை மிக்சியில் இந்த மாதிரி ஓட்டிக்கணும். வெங்காயம் அறுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் நைஸாக கரெக்டான இது அளவுக்கு வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அறுத்து வச்சுட்டு, இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் மைதா மாவை முன்னாடி நார்மலாக எல்லாத்துக்கும் பிணையிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு கிண்டிக்கங்க. நல்லா வதங்கணும்னு இருக்குல்ல, ஒரு 3/4 வெங்காயம் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம அதை மறுபடியும் மைதா மாவு உள்ளே வச்சு மடித்து தான் வேக வைக்க போகிறோம். அதனால் 3/4 பங்கு வேறு அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. பூ பட்டை ஏலக்காய் அதெல்லாம் போடக்கூடாது. இதில் இஞ்சி பூண்டு போட்டு இந்த சிக்கனை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன், நைஸாக அரைச்சி ஓரளவுக்கு. அதை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதுலேயே அது வெந்துடும் 3/4. சூப்பராக இருக்கும். இந்த 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 இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக இதே மாதிரியே செய்யுங்க. ஐயோ மிக்சியில் அரைக்கிறதா அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டி அதில் போட்டால் தான் சூப்பராகவே இருக்கும். போன்லெஸ் இது எடுத்துக்கோங்க, அதான் முக்கியம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் தாங்க மெயின். இதில் வேறு எதுவுமே காரத்துக்கு கிடையாது. பச்சை மிளகா மிளகுத்தூள் மட்டும்தான். நிறைய மிளகுத்தூள் ஒரு அளவுக்கு, அதுக்கு காரம் நம்மள எவ்வளோ சாப்பிடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகுத்தூளை போட்டுக்குங்க. மிளகுத்தூளை போட்டுட்டு கொத்தமல்லி இலையை போட்டுட்டு இறக்கிட வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்கிற இது தான், இது கிரேவி தான். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்க பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கவும் கூடாது, வதங்காமல் இருக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நார்மலாக உப்பு தண்ணி மட்டும் தான் போட்டு பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. நல்லா ஊறணும்லாம் இல்லை, நம்ம பரோட்டாக்கு தான் அப்படி ஊறணும். இதுக்கு நார்மலாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க, திட்டமான அளவுக்கு போட்டுட்டு ஒன்று எடுத்து வளர்த்திக்கலாம் ரவுண்டாக. ஓரளவுக்கு எண்ணெய் மட்டும் தொட்டுக்கோங்க. மாவுலாம் போடக்கூடாது, எண்ணெய் தான் ஊற்றிக்கணும். இதுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லா அழகாக மெலிசாக தட்டிக்கங்க. மொத்தமாக இருந்தால் உள்ளே வந்து வேகாது, ஒரு மாதிரி மாவு இருக்கும் மைதா மாவு. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்கங்க. மெலிசாக தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ள இடத்த வைக்க வேண்டியதாங்க. நல்லா வச்சுட்டு நல்லா ரவுண்டாக அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி எடுக்க வேண்டியது தான். உண்மையிலே ரொம்ப சிம்பிளான செய்யலாம், ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் விருந்தாளிங்கெலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் அவசியம் புது பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் செஞ்சால் மறுநாள் காலையில் இந்த டிஷ்ஷு செய்வோம். எங்கள் மாமியார் வந்து கூத்தானூர் சைடு, அவங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அவங்கக்கிட்டேருந்து தான் நாங்களே இதெல்லாம் கற்றுக்கணும். இந்த மாதிரி மடிச்சிட வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் முட்டை ஒன்று எடுத்து நல்லா அடிச்சிக்கங்க. லைட்டாக உப்பு போட்டு நல்லா அடிச்சுட்டு மேலே லைட்டாக முட்டையை தடவிக்க வேண்டியதான். முட்டை வேணுன்றவங்க தடவிக்கலாம், இல்லைனாலும் நார்மலாகவும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க, நம்ம இஷ்டம்தான். நான் சரி இப்படி மடிச்சிருக்கோமேன்றதுனால கொஞ்சம் முட்டை போட்டு தடவி நான் வந்து பொரித்தேன். இது அப்படியேவும் சாப்பிட்லாம், சாஸு அந்த மாதிரி எதனா தொட்டு சாப்பிட்றோம், பிள்ளைங்க சாப்பிட்லாம். ஆனால் நாங்களாம் அப்படியே நார்மலாக தான் சாப்பிடுவோம். ஆனால் என் பையன் மட்டும் ஒரு வெங்காயம் எலுமிச்சம்பழம் சாஸு இதெல்லாம் வச்சு தான் இதை சாப்பிடுவான். அப்போ தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தோசைக்கல்லோ வானலோ வச்சுக்கோங்க. வானல் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா கூட நல்லா டக்குன்னு வெந்து வந்துடும், உள்ளெல்லாம் மாவு இருக்காது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றினா அது பார்க்க அப்படி தெரியுது நல்லா கொதிக்கிற மாதிரி, ஆனால் அப்படி இருந்தால் தான் அது உள்ளே இருக்கிற மைதா மாவுலாம் வேகும். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. செம டேஸ்ட்டான சூப்பரான டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிலாம் வந்தால் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நைட் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். காலை நேரத்தில் ஸ்கூலுக்கு போதுங்க, டக்குன்னு செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதிகமாக எந்த பொருளுமே தேவையில்லை, 5 பொருள் தான் போட்டு கரெக்டாக செஞ்சுக்கலாம். மிளகாத்தூள்லாம் போட்டுறாதீங்க, மிளகுத்தூள் மட்டும்தான் போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும்.
அந்த முட்டை லைட்டாக தடவுறதுனால அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் கரெக்டாக. இந்த மாதிரி எடுத்து என் பையன் கட் பண்ணி கேட்டான். ஆனால் நாங்கள் நார்மலாக அப்படி தான் சாப்பிடுவோம். அவனுக்காக கட் பண்ணி வெங்காயம் சாஸ்லாம் வச்சு கொடுத்தேன். சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.